ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்கே அனிமல். போன எபிசோட் பற்றி இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மண்ணை பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக ட்ராப் பண்ணிச்சிருக்க இந்த மண்ணை நம்ம மறுதிருப்பியும் கண்டினியூ பண்ண போகிறோம். லெவல் 2 பிகமிங் எ மார்ஷியல் மாஸ்டர், இதான் இந்த மண்வாவோட டைட்டிலு. ஓகேவா நண்பர்களே, இந்த மண்வா சூப்பராக பக்காவாக பங்கமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீங்களே வந்து பார்த்து என்னோடய சேனலை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அந்த கைப்புங்கிற பட்டனை தட்டி விட்டு, லைக்குங்கிற பட்டனை அமுக்கி விட்டு, சப்ஸ்கிரைபுங்கிற பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, வளவலம் பேசாமல் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று எபிசோடில் அவனை கழுவி ஊற்றிருப்பாங்க. அவன் உன்னை கண்டுக்கவே இல்லைடா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு வியூஸ்லாம் டவுனாக ஆரம்பிச்சிருக்கும். ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது, நம்மளோட வியூஸ்லாம் ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வியூஸை அதிகரிக்கணும், நம்ம ஃபேம் அதிகரிக்கணும், இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்குது. என்னடா அது புதுசாக நோட்டிஃபிகேஷன் நிறையா வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நம்மளுக்கு திடீர்னு இவ்வளோ மெசேஜ் வர ஆரம்பிக்குது, அதுவும் இந்த மெசேஜ் நம்மளுக்கு நல்லதாக வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறான், இந்த ஜியோன் கானை கொன்னின்னா அவனுக்கு நிறைய ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அவன் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். என்ன அது, அவனை கொன்னா இவ்வளவு கிடைக்குமா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்தால் கூட இவ்வளவு கிடைக்காது, இதில் 40,000 ஜிபிஸ் கிடைக்குதா, வாய்ப்பே இல்லை, இவ்வளோதா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்தால் இவ்வளவு கிடைக்காது, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளவு கிடைக்குதா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இது கிடச்சா கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளாக மாறிடலாமே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கரெக்டான ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம மஞ்சள் முடிக்காரன் ஒரு முடிவு எடுக்கிறது தயாராகிட்டு இருக்கான். அப்படி தயாராகிட்டு இருக்கும் போதே அவனுக்கு இன்னும் நிறைய மெசேஜ் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இது கிடச்சிருந்தா நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். 50,000 கோல்டு, 50,000 கோல்டு அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நண்பர்களே, அவனு என்ன மட்டும் கஷ்டப்படுற ஒரு யூடியூபர் தான். அதனால் அவனை மட்டும் எனக்கும் ஒரு கொஞ்சம் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க, நான் எல்லா வீடியோவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா, அடுத்து அவன் கண்ணில் ஒரு ஒளி தெரிய ஆரம்பிக்குது. நம்ம இதை செஞ்சு ஆகணும், நம்ம இதை கண்டிப்பாக செஞ்சிடறோம், அவனோட வீழ்வதெல்லாம் நம்மளோட வாழ்வு இருக்குது அப்படின்னு அவன் டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம மேலே போகிறோம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ பற்றி நம்மளுக்கு தான் தெரியும் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்னு. அப்படியே அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இதான் நம்மளுக்கு சரியான வாய்ப்பு, இப்போ நம்ம அந்த கோல்டன் லைட்டுங்கிற ஸ்கில்லை பயன்படுத்துவோம் அப்படின்னு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்கில்லோட பவர் என்னென்னா அவனோட வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கும். அதை வச்சு அவன் எல்லோரையும் ஈஸியாக போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நோட்டீஸில் அப்படி தான் போட்டிருக்குது. வேகமாக வந்து ஹீரோ கண்டக்ட் பண்ண போகிறான். உன்னை போட்டு தள்ளிட்டு நான் ஃபேமஸ் ஆக போகிறேன்டா, உன்னை போட்டு தள்ளிட்டு நான் ஃபேமஸ் ஆக போகிறேன்டா, நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்றி தான் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பக்கத்தில் வரான். பக்கத்தில் வந்தோன்னே நம்ம ஹீரோ லேசாக சிரிக்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தா தெரியுமே, தன்னோட கையில் ஒரு ஸ்வாட் வச்சுருக்கேன் தான், அதை வச்சே அவனோட அட்டாக் அப்படியே பேரி பண்ணி விட்டுறான். அது ஒரு டீராங் ஐட்டம், அதை வச்சே அவனோட அட்டாக்கை பேரி பண்ணி விட்டுறான். அச்சோ, நீ தப்பு பண்ணிட்டியப்பா சிங்காரம், நீ தொட்டுருக்கக்கூடாது, நீ தொட்டுட்ட, அதனால் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி மட்டும் எடுக்கிறான். அதை எடுத்து அப்படியே பயங்கரமாக ஸ்லாஸ் பண்ணுறான். அவனுக்கு அடி சும்மா பயங்கரமாக விழுந்துக்கிட்டு இருக்கு. அடி விழுந்துட்டு வழியில் கத்திக்கிட்டு இருக்கான் அவன் கடந்து. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கத்தியை அப்படியே பொறுமையாக எடுத்துக்கிட்டு ஹீரோவை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. மாதம் உடம்புலேருந்து ஆறாலாம் சும்மா ப்ளூ கலரில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ அவனை பார்த்து சரி ஒரு வழியாக அந்த தொல்லை முடிஞ்சிட்டு பார்க்கும்போது டக்குன்னு அவன் செத்து போனவன் உயிரோடு வந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ஆர்டிஃபேக்டை பயன்படுத்துகிறான், இந்த கேரி ரிவைவல், அது ஐட்டம் வச்சு ஒரு வாட்டி செத்து போனவன் திரும்பி வரலாம். அப்படியே டக்குன்னு எப்பாடா ஒரு வழியாக நான் இந்த ஐட்டம் வச்சுருந்ததுனால திரும்பி வந்துட்டேன்டா அப்படின்னு அவன் நின்றுட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் சொல்லிகிட்டு இருக்கான் அவனோட வியூவர்ஸை பார்த்து, நீங்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோடய அடுத்த முயற்சியில் நான் அந்த ஜியோகாங்கை கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவேன், அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம், ஏன்னா நான் திரும்பி வந்துட்டேன்ல, இந்த சிங்காரம் மறுதிருப்பி முயற்சி பண்ணி அவனை போட்டு தள்ளியே தீர்வாண்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பின்னாடி நின்றுட்டு இருக்கதை அவன் பார்க்கவே இல்லை. ஆமாம், இதே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னு அவன் யோசிச்சு பார்க்குறான். அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறான். அவன் நம்ம ஹீரோ பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். தன்னோட அந்த கத்தியை எடுத்து சும்மா ஒரு சொல்லிட்டுவான். அவ்வளோதான், அவனோட சோழி முடிஞ்சிருச்சு. ஹீரோ அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இன்றைக்கி நம்மளை வேடிக்கை பக்கத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க போலையே அப்படின்னு அங்கே மேடையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ, இங்கே வந்திருக்கோம், இங்கே பூரா எல்ப்ஸா, இவங்க தான் அந்த மனித குலம் அழியிறதுக்கு காரணமாக இருந்தவங்க, இவங்கள போட்டு தள்ளுறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், கண்டிப்பாக அவங்களுக்கு அடியில் வெடிகுண்டு வச்சு கொளுத்த போட மாட்டேன், அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்க பிரச்சனையை பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நின்றுட்டு இருந்தவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. தெரிச்சு ஓடிங்கடா, நம்மளுக்கு இப்போ நேரம் இல்லை அவனோட சண்டை போடுறதுக்கு. ஜியோகாங், இப்போ உன்னோட சண்டை போடுறது எங்கள்கிட்ட நேரம் இல்லை, நீ கோல்டன் வீரரே கிழிச்சிருக்கலாம், கண்டிப்பாக எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒன்றை அடித்து நாங்கள் தோக்கடிச்சு ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு.
அடே பைத்தியக்காரங்களா, இதெல்லாம் எல்ஃபோட ட்ராப்டா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. ஓ, இன்றைக்கி நம்மளுக்கு வேட்டை வந்து காப்ளின்ஸா அப்படின்னு ஹீரோ சந்தோஷமாகறான். அந்த காப்ளினும் கத்திக்கிட்டு இவனை கொல்லுங்க அப்படின்னு ஓடியாது. ஹீரோ உன்னை கொல்லு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி போட்டு அதை வெட்டுறான். எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்றையும் விடுவானா ஹீரோ? வெட்டுன்னு வெட்டி எடுக்கிறான். சீராங் ஐட்டம் ஒன்று வச்சுருக்கான், டீராங் ஐட்டம் ஒன்று வச்சுருக்கான். அது ரெண்டுத்தையும் வச்சு மொத்த காப்ளினையும் விரட்டி போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கையில் வச்சிருக்க ஐட்டத்தோட ரேங்கு சியிலேருந்து டிக்கு ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இதுவும் நல்லது தான், இதை வச்சு இன்னும் நம்ம நல்லா போட்டு தரலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதோட மண்டையில் வெட்டணும், இல்லைனா ஹார்ட்டில் குத்தணும், அப்போ தான் அதுங்களாம் சாகும். இதை நான் போன வாழ்க்கையில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்ததுனால எனக்கு இப்போ ஈஸியாக இதை முடிக்க முடியுது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி, இது முடிஞ்சிருச்சான்னு நினச்சா இன்னும் முடியலை போலையே. கொஞ்சம் என்னோடய பழைய லைஃப்பில் இருந்தேன்னா கொஞ்சம் மிச்சம் இருந்திருக்கும் உயிரோட. இப்போ பரவாயில்ல, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். வந்து வெரைட்டி வேட்டையாடி வச்சுருக்கான். எப்படி வெரைட்டி ஒரு காப்ளினை விடலை, எல்லாத்தையும் வெரைட்டி தனியாலாம் காட்டி பண்ணி வச்சுருக்கான். அப்படியே ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக அது வந்துடுச்சா அப்படின்னு பார்த்தா காப்ளினோட கிங் வந்து நிற்கிது. காப்ளின் கிங் ஹீரோ பார்த்து வணக்கண்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து அடி வாங்கிறது தயாராக இருக்கியா அப்படின்னு அது கேட்கும் போது அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே அந்த காப்ளின் கிங்கை போட்டு ஹீரோ வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அடின்னு அடித்து அந்த காப்ளின் கிங்கையும் போட்டு தள்ளிடுறான். இந்த ஐட்டம் நல்லா இருக்கே, சூப்பராகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு அந்த காப்ளினோட கிங்கையும் போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு ஹீரோ அப்படியே மாதம் நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோட உடம்புலேருந்து அப்படியே ஆறாக பரவுது. ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் இப்போதைக்கு ஒரு டிவைன் பவர் ஆப்டெயின் பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஹீரோவுக்கு வருது. சரி, இந்த வெப்பன்ஸோட டியூரபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கேன், நம்ம என்ன பண்ணுறது? சரி, நம்ம பிளேயர்ஸை பிடிச்சவனுமே, மாஸ்டர்ஸில் இன்னும் ஒரு வாட்டி தான் இந்த டிவைன் எனர்ஜி என்னால் பயன்படுத்த முடியும். நான் இப்போ அந்த பிளேயர்ஸ்கிட்ட போகணும்னா கொஞ்சம் லாங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேர் நின்று சண்டை போட்டுக்கிட்டு தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் இல்லை, அங்கே நிறையா பேர் நின்று அடிச்சுட்டு மாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு பிளேஸ் வருதுன்னு பார்க்குறதுக்கு. நம்ம ஹீரோவும் கையை வரைஞ்சி கட்டிக்கிட்டு சரி நம்ம ஆரம்பிக்கலாமா, நீங்கள் வரீங்கன்னா இல்லை நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சி வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்குது, அங்கே தான் கட்டுங்க. அந்த சியோயாங் என்னடா அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், அவனை இப்போ வச்சு என்னடா பண்ணுறது? டேய் என்னை விட்டுருங்கடா, நான் ரொம்ப வீக்காக இருந்துறேன்டா. டே அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான், நீ எங்கடா என்கிட்ட சொன்னீங்க? நான் எவ்வளோ பாப்புலரான யூடியூபர் தெரியுமாடா? நீங்கள் இப்படி சொல்லாமல் இருந்ததுனால நான் அவன்கிட்ட போய் அடிப்பட்டு செத்துருக்க மாட்டான்டா. டே யாராச்சும் எனக்கு சொன்னீங்களாடா அப்படின்னு அவன் கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கான் அவனோட சப்ஸ்கிரைபர்கிட்ட. அடே அந்த காப்ளின் அவன் எவ்வளோ கிட்ட கொடுக்குறான் பாருங்கடா, அவனோட அட்டாக்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குடா. டேய் அவனை வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் நான் எப்படி அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னால் ஒரு 25 தானே தோக்க பிடிக்க முடியும், அவன் 35 அடிக்கிறான்டா. டே அவன் ஒரு மான்ஸ்டர்ரா, அவன் ஒரு ஹேக் யூஸர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சண்டை போடுறத காட்டுறீங்க. ஹீரோட பேரை ஜீகான் வச்சுக்கலாம். ஜீகான் வந்து இப்போ ஒரு கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது எல்லாருக்கும். என்னது ஜீகான் ஒரு கொலை பண்ணிட்டானா அப்படின்னு? என்னது ஜீகான் ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம கோல்டன் ஆர்மர். இவனை கோல்டன் ஆர்மர்னே பேர் வச்சுக்கலாம். பேட்டில் ஃபீல்டில் ஹீரோ சண்டை போடுறதான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் வெறி கொண்டு போட்டு தள்ளிட்டு இருக்கான் ஹீரோ. எல்லாருக்காண்டி ஒவ்வொரு அடி தான் விழுந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஒருத்தனுக்கும் ஒவ்வொரு அட்டாக்கில் ஹீரோ போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். 2வது ஆளை கில் பண்ணிட்டார் ஜீகான் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது எல்லாருக்கும். ஹீரோட கண்ணில் ஒரு துளி பயம் இல்லை, பரிதாபம் கூட பட மாட்டேங்கிறா ஹீரோ. எல்லாரையும் சரமாரியாக வெட்டி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். பாயிண்ட் கில். ஹீரோவோட கில் கவுண்ட் ஒண்டியும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எல்லாரும் ஆணும் வாயை திறந்து பார்த்துக்கிட்டு கையே. அடே அந்த பைத்தியக்காரன் எல்லாரையும் போட்டு தள்ளுறான்டா, ஒருத்தனை கூட விட மாட்டேங்கிறான்டா. டே எப்படியாச்சும் அவனை நம்ம போட்டு தள்ளிடணும், இல்லைன்னா தப்பிச்சினாலும் ஓடினுண்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு அடாச்சை ஹேக் யூஸரா, டேய் நீங்கள் தான்டா முட்டா போயிடுவோ, நான் ஹேக் யூஸர்னு நீங்கள் அப்புறம் சொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். மேஜிக் யூஸ் பண்ணுறான், ஒருத்தன் வந்து ஆரோ யூஸ் பண்ணுறான். அதை வச்சு ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ பண்ணுற ஒவ்வொரு அட்டாக்கையும் அப்படியே ஈஸியாக டச் பண்ணிட்டு தட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு அட்டாக்கையும் சும்மா மாசாக தட்டி விட்டுறான் ஹீரோ. தட்டி விட்டு ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்க அவங்க 2 பேரையும். அவங்க 2 பேரும் மூஞ்சி அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. இங்கேயே இன்றைக்கி நம்மளுக்கு சமாதி கட்டிட போகிறான்டா அவன். சரி போய் நம்ம பேசாமல் குழி நோண்டிட்டு படுத்துப்போம் அப்படி இருக்கோம் அவங்க 2 பேரோட மூஞ்சும். 2 பேரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுவான். சரி நம்மளுக்கு இப்போ அடுத்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்கள் இப்போ ஒரு டிவைன் பவரை ஆப்டெயின் பண்ணியிருக்கீங்க, அதோட உங்களோட குக்கிங் ஐட்டம் வெப்பன்லாம் இருக்குது, அதெல்லாம் அதோட ரேங்க்லேருந்து அடுத்து ஈலேருந்து எஃப்க்கு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. ஹீரோ அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்பா எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ பெருமூச்சு விட்றான். அவசியத்தில் நீங்கள் ஒரு 10 கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ அதை பார்த்துட்டு நான் இந்த
டிவைன் பவரும் அதோட இந்த கொலாசியத்தில் 10 கில் எடுத்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அதிகரிக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியாக எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடச்சிருச்சு. ஹீரோ 5000 கொடுத்ததே பத்தாம அடாச்சே என்னடா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு, நான் இது இன்னும் அதிகமாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கொஸ்ட்டு சென்டர்ஸ் என்னவா ஆரம்பிக்குது. என்னதே ஒரு கொஸ்ட்டா, அதுவும் எபிக் கொஸ்ட்டா. கொஸ்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா ஷேடோ குயின் இங்கே இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் தூண்டி விடணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுவும் இந்த மேப்பில் தான் லொக்கேட் ஆகிருக்காங்க கொலோசியத்தில் அப்படின்னு வந்திருக்கு. ஹீரோ பார்த்துட்டு என்னது ஷேடோ குயினா, அவங்கள கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 50,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டா, வாய்ப்பே இல்லை, இவ்வளோது கொடுக்குறாங்களா, நம்ம அதை பண்ணியே தீரணும் அப்படின்னு ஹீரோ முடிவு எடுக்கிறான். இந்த கொலோசியத்தில் நல்ல ஹையர் பீயிங்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட பவர்ஸ் எல்லாம் அவங்க யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கொடுத்து இவங்க நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட பவர்ஸ் கிடச்சிச்சின்னா நம்மளோட பவர் நல்லா அதிகரிக்கும். ஆனால் நம்ம யாராச்சும் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டோம்னா இன்னொருத்தவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால் நம்ம இப்போதைக்கு அதை தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த கொஸ்ட்டை முடிக்கிறத ஒன்றையும் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ அந்த ஷேடோ குயின் இங்கே தான் இருப்பாங்கன்னு என்னோடய உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அது எங்கே இருப்பாங்கன்னா அங்கே இருக்காளோல எல்ப்ஸு, அவங்க கூட்டத்தில் தான் இருக்கிற மாட்டோம் எனக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஹெல்ப்ஸை காட்டுறாங்க. ஒவ்வொரு ஹெல்ப்போட கண்ணை பார்த்தா கொடூரமாக ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டே தெரியுது. நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?